ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு POVB சமையல். இன்னைக்கு நாங்கள் POVB சமையல்ல சிக்கன் பிரியாணி. இது என்ன அந்த நியூஸ்ல வந்து பேசுறது வந்து பின்னாடி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம POVB சமையல்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அதாவது பிரீதா முறையா சிக்கன் பிரியாணி செய்ய போறா. ஓகேவா? அது எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் கைஸ். இந்த வீடியோ நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஒன் கேஜி பிரியாணி, 3 times வாஷ். எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா பிரியாணி செய்ய அந்த டேக்ஸாவது வீட்டில் இல்லை. அதுவே இப்போதான் முறையாக வாங்க போகிறோம். டேக்ஸா வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1100 ரூபாய். உங்கள் ஏரியாவில் இதே ரேட்டாக சொல்லுங்கள், இல்லை நான் கடைக்காரங்க வந்து ஏமாற்றிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டேன். இன்சல்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் அத்தாரிட்டி எடுக்கிற முடிவில் இருக்கோம். எங்ககிட்ட வீட்டில் கேட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. என்னது குழந்தையா? இவ்வளவு பெரிய மிஷியோட குளிச்சிட்டு இருக்க, என்னைய பார்த்து குழந்தையா கேக்குற? நாங்க தான்டா வீடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னாச்சுன்னா இந்த பிரியாணி டேக்ஸா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்கும்போது நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவணுமா. அப்போதான் வந்து பிரியாணி நல்லா வரும் இல்லையா, கெட்டு போகாமல் இருக்குமா, இல்லை சம் பாக்டீரியா என்சைம்ஸ்லாம் இருக்கும் போல, கெட்டு போயிடுமா. நைஸாக அந்த வேலையை என் பக்கம் தள்ளி விட்டான். இப்போ பிரியாணி சப்போஸ் கொஞ்சம் சொதப்பிச்சு வச்சுக்கோங்களேன், அப்படியே பழைய தூக்கி என் மேலே போட்டுருவாங்க. அப்படியே பிரியாணி டேக்ஸா கழுவாதது தான் காரணம் அப்படின்னு ஈஸியாக நம்ம பக்கத்தை ஏற்றி விட்டுருவா. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கழுவுவோம். வீட்டுக்குள்ளே கூட இடம் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங்கில் உட்காந்து கழுவிட்டு இருக்கேன். People want to know, is this video scripted? நீங்க எதுக்கு திடீர்னு வந்தீங்க? Vim, please sponsor us. நாலு வாட்டி கழுவ சொன்னாங்க, ஆனா 5 வாட்டி கழுவுறேன். புது டெக்ஸா மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி புது டெக்ஸா தான், சுத்தமா ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் என்ன பண்றாங்க, பத்தியன் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இது வந்து செக்ரிகேஷன், அதாவது கொஞ்சம் பேட் கைஸ்லாம் வந்து பிரியாணிக்கு, நல்ல குட் கைஸ்லாம் 65க்கு. நெக்ஸ்ட் என்ன ஒர்க் மேம்? ப்ளீஸ் அசைன் மீ த ஜாப். தக்காளி இதே மாதிரி வெட்டணுமா? பொடி பொடியா? ஓகே. சப்ஸ்கிரைப். தக்காளி சத்தியமா இன்னும் வேலையை முடிக்கவே கூடாது கைஸ். வேலையை முடிச்ச உடனே அத்தை வேலை கொடுத்துடுறாங்க. இப்ப இதை உரிக்கணுமா? Guys, it's the real cooking time. முதல்ல நம்மளுக்கு தேவையானது தண்ணி. ஓகே, தண்ணிங்க வச்சுக்கிறோம். முதல்ல அடுப்பு ஏற்றணும். கேஸே ஆன் பண்ண தெரியல. எப்படி இப்ப எப்படி ஏத்துறோம் பாருங்க. முதல்ல ஐயோ, உன்னை நம்பி பிரியாணி செய்ய விட்டது தப்பா போயிடும் போலியே. நீல மேகத்துக்கு முன்னாடி நெருப்பு சொருகிட்டு சத்தியமா சுத்தமான நல்ல
இது கடல்ல தானே. பொறுமையா இரு. அது படியில ஜாகிரதையா இருக்கணும். ஓகே, ஆரம்பிக்க போறோம். என்ன காய வேணாமா? அதான் அங்க இது காண்பிச்சுல. ஃபர்ஸ்ட் ஆனியன் கைஸ். இன்னைக்கு நான் செய்யறதா பிரியாணி. ரீதா பிரியாணி. ஓகே, மனிஷ் தம் பிரியாணி மாதிரி நல்லா வந்துச்சுன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ. வாவ், நைஸ். எஸ். வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபைன். வெங்காயம் இந்த ரைஸ் இந்த மாதிரி உங்க வீட்டுல டப்பாங்க வச்சிருப்பாங்க எல்லா பொருளும். ஐயோ விளையாடாதடா. இது என்ன இது பேச்சு கொடுக்காத. ஓகே, நானே ஃபர்ஸ்ட் டைம் சரி மறந்துடுவேன். வெங்காயம் வெட்டின கையோட பச்சை மிளகாய் போகணுமா? வந்து ஒரு ஸ்பூன் நெய் புதினா அப்புறம் கொத்தமல்லி மல்லி 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 பேஸ்ட். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளவா? ஆமா, பின்ன இவ்வளவா போடணும் கைஸ். ஞாயிறு தோறும் விளையாடாதடா ப்ளீஸ். சமைக்கிறதால சத்தியமா சொல்றேன், ஒர்க் அவுட்டை விட குக்கிங் ரொம்ப கஷ்டம். Hats off to the ladies who are cooking and the men. எதுவுமே சொல்ல முடியாது. லேடிஸ் குக்கிங் நான் நீ வந்து அவனா அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. So hats off to all the ones who are cooking in their home, hostels, everywhere. Love you. Subscribe. Tani, enjoy a glass water. எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் பிரியாணி செய்து. எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெல்கம் யூ. செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இந்த தக்காளி வெட்டினதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே கைஸ். அதுக்கப்புறமா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தக்காளி. இப்படி அந்த பிரியாணி கடையில டேக்ஸா டம் டம் தட்டுவாங்க தட்டு. பாய் 2 கிலோ பிரியாணி பாய். கைஸ் இது வந்து ஆக்சுவலா இன்னொரு சைட் கோஸ்ட் 65. நம்ம பிரியாணி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். மயனீஸ் மாதிரி இருக்கு. இப்போ பிரியாணி சிக்கன் அரிசி போட்டா ரெடி. 4 டேபிள் ஸ்பூன் சக்தி மசாலா. சக்தி சக்தி சக்தியில 1 ஆல்ரெடி வந்துருச்சு. 2 மட்டும் போடுறீ, பயமா இருக்குடி. நிறைய பேருக்கு அது 4 hour போண்டி. 2 இதே போதும். வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிர சோறு சிகப்பா இருக்கு. அதான் இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிடாத. சாப்பிடுறா ராஜா. ஆல்ரெடி நான் அதுல போட்டேன் அரிசில. எல்லா குக்கிங் இதுலயும் உப்பு தேவையான அளவுன்னுவாங்க. ஆனா நாங்க உங்களுக்கு கரெக்டா சொல்றோம் பாருங்க. 2 ஸ்பூன் கொஞ்சம் இதுங்க போதும்டி. 2 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது வந்து 4 பேருக்கு சமைக்கணும். அதாவது உப்பு தேவையான அளவுன்னு சொல்லிடுவாங்க. அது தேவையான அளவு தெரிஞ்சா நாங்களே போட்டு போமேடா, அதான் நீ சொல்லி தரணும் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஆனா நாங்க கரெக்டா சொல்லிட்டோம். 2 ஸ்பூன் 4 பேருக்கு. 2 பேருக்குன்னா 1 ஸ்பூன். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே பாத்துக்கோங்க. எவனுமே இவ்வளவு பொறுமையா இவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டான். சப்ஸ்கிரைப். இன்னைக்கு ஆல்ரெடி மசாலா இருக்கு. திஸ் இஸ் மஞ்சள். மஞ்சளா? ஐயோ இது கீழே ஊத்துதுடி. அது தயிர். இது வந்து என்ன மேட்டர்னா, அதை உங்களுக்கு சொல்ல நினைச்சு இது பண்ணாதீங்க. இந்த சிக்கனை மசாலால போட்டு அரைக்கணும். கீழே வந்து தயிர் பிளஸ் மஞ்சள் போட்டு அங்க முன்னாடியே பண்ணி வச்சிருக்கோம்.
பிரியாணி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி. அப்பதான் அது நல்லா அந்த ப்ராசஸ் தான் மேரினேட் பண்ணி வச்சிடணும். பாத்தீங்களா? இப்போ இதை நீங்க அப்படியே சாப்பிடலாம் இருந்த உடனே. இதுல அரிசி போட்டா பிரியாணி, அப்படியே சாப்பிட்டா சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. அவ்வளவுதான் மேட்ரு. கைஸ் இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். அதுக்காக வந்து அப்படியே விட்டு தட்டாதடி, காது வலிக்க போகுது. ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறவங்களுக்கு காது வலிக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி போடுற டைம் நான் சொன்னேன்ல 5 மினிட்ஸ் வேகணும்னு வந்துருச்சு. இப்போ அரிசி போடுற டைம். இதை போட்டுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு. தண்ணி ஊத்துவேன். அப்போ உப்பு மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாரு. சரியா? ஆகாத மாதிரி போடணும். எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க, செஞ்சு முடிச்சு லாஸ்ட்ல தான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுவாங்க. ஆனா செய்யறப்பே சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்களா? நான் சொல்றேன். பிரீத் அதை புடி. ஏன்டா அப்படி சவுண்ட் போடுறேன்? ஓகேவா இருக்கு. நான் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும், சில்லி சிக்கன் மாதிரி இருக்கும். ஐயோ நாய்க்கு போட்டிருக்கலாமே. அதானே சாப்பிட்டல. நாய்க்கு போட்டிருக்கலாமே. அதானே சாப்பிட்டல. அரிசி தேவையான அளவு இல்ல, 1 கிலோ. ஓகேவா? 4 பேருக்கு 1 கிலோ. ஆழாக்குங்க. ஆழக்கா அதான் நீ இருக்கே. நீங்க வந்து நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கைஸ் இஃப் யூ டோன்ட் நோ தட் பிரீதா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பப்ளிக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா. ஆல்ரெடி 3 அக்கௌண்ட்டில் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. 4ஆவதாக ஒரு அக்கௌண்ட் ரீல்ஸ் பார்க்க ஓப்பன் பண்ணியிருக்கா. ஸோ உங்களுக்கு வேணும்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் என்ன மாதிரி கண்டென்ட் போட போறீங்க மேடம்? என்னோட டிராவல் வீடியோஸ். டிராவல் எங்கே பண்ணியிருக்க? இங்கேருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு பண்ணுவேன். டிராவல் வீடியோஸ், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் கப்பிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அது நீ நல்லா இருக்க ஃபோட்டோஸ் மட்டும். சம்டைம்ஸ் சும்மா பேசி போடுறது. என்ன பேசி? புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படியா? லைஃப் லெசன்ஸ். லைஃப் லெசன்ஸ் கொடுக்க நீ என்ன மகாத்மா காந்தியாடி? கைஸ் அவ சொல்றா 2 வருஷத்துல அந்த அக்கௌண்ட் பேர் வந்து இப்ப பிரீதா ஓலா. ஓகேவா? 2 இயர்ஸ்ல யாராச்சும் மால்ல பாத்தீங்கன்னா என்ன பார்த்தானுங்கன்னா இவன் தான்டா பிரீதாவோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு டெவலப் ஆக போறாளா? சக்தி அந்த ப்ளூ புடவை கட்டிக்கிட்டு ஓடுவாரு. அதுக்கு நான் ஹஸ்பண்டா டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க. பார்த்தேன் மதி, உனக்கு வெளியே கிடைச்ச மரியாதையும் பார்த்தேன், இங்க கிடைக்கிற மரியாதையும் பார்த்தேன். நீ புகழாதப்பா. கமகமன் நல்ல வாசனை. வாழ்க வளமுடன். இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கா எங்க ஆத்துல. இது தாண்டா பிரியாணி. கைஸ் பிரியாணி ரெடி. டேஸ்டிங் டெஸ்ட். முதல் வாய். அமேசிங் கைஸ். பேமெண்ட்டை கொடு. சூடா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? என்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மாங்காட்டுல இருக்க பிரீதா அவங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். இவங்க செஞ்சுதாங்க ஒரு பிரியாணியை செஞ்சிருக்காங்க. நம்ம அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். நாங்க இங்க பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்க சாப்பிட்டுட்டு எங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றோம். டேஸ்ட் சொன்னவங்க உண்மையாலே ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு போல இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணாதீங்க, நான் சொல்றேன், அதுவும் ஸ்கிரிப்ட் தான். கேமரா ஆஃப் பண்ணு. பேமெண்ட் கொடுங்க. காசு என்னது பேமெண்ட் இல்லையா? கேமரா ஆன் பண்றேன். அவ்வளவு ஒண்ணும் இல்லைங்க, பிரியாணி சுமாரா தான் இருக்கு. நான் கொடுக்குற பிரைஸுக்கு இது ஒர்த்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ உண்மையான டேஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எஃபர்ட்டுக்கு நான் பிரீதாவோட அம்மா பிரியாணி சாப்பிட்ருக்கேன். அது மாதிரி ஒரு 80% வந்துட்டா பக்கத்துல. நல்ல டேஸ்டா இருக்கு உண்மையாலே. நீ சாப்பிடு. நான் எடுக்கிறேன். பிரியாணி மாதிரி இருக்கு.
ஓகே சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இட் வில் மோட்டிவேட் அஸ். அட இருங்க, இட் வில் மோட்டிவேட் அஸ் டு மேக் மோர் வீடியோஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு POV சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு POVB சமையல். இன்னைக்கு நம்ம POVB சமையல்ல சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு உண்மையாலே சிக்கன் பிரியாணி செய்யணும்னு ஆசை இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க, வேற ஏதாவது நல்ல வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ற பேச்சுலர்ஸ் அண்ட் பெண்கள், மோஸ்டா இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் சமைக்கிறாங்க, பெண்கள் தான் யாரும் சமைக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு கான்ட்ரவர்சி ஆகிடுமோ? சூப்பராக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு போல இருக்குது. கேமரா ஆஃப் பண்ணு.